சூடா இருக்குல்ல, ஆத்தி கொடுக்க சொன்னாங்க அம்மா. ஐயோ அனுராதா, ஆத்துனது போதும், நீ கிளம்பு. ராதானே ஸ்வீட்டா சொல்லல. ஏய் கிளம்புகிறேல்ல. கோவப்படாதீங்க. டேய் கிருஷ்ணா, என்னடா இப்படியே இமயமலை பக்கம் எங்கிட்டாவது ஓடிலான்னு பாக்குறியா? அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணியாச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்படி இல்லடா வாழ்க்கை. முத ராத்திரிங்கிறது புருஷனும் பொண்டாட்டியும் மனசு விட்டு பரஸ்பரம் பேசி புரிஞ்சுக்கத்தான். நீ கல்யாணம் பண்ணதுனால மட்டும் எனக்கு சந்தோஷம்னு நினைச்சிடாத. நிஜமாவே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுலதான் எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் இருக்கும் கிருஷ்ணா. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அதை கட்டி கொடுத்திருந்தா அது போய் வாழ வேண்டிய இடத்துல சந்தோஷமா வாழணும்னு தானே நினைப்போம். அது போலதானே மீராவும். இந்த நிமிஷத்துல இருந்து நீ அவளோட வாழ்ற வாழ்க்கை உண்மையானதா இருக்கணும்டா. ஆமா. கிருஷ்ணா, உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நம்ம குலதெய்வம் கோயில்ல 3 மாசம் தங்கி சேவை செய்யறதா நேர்ந்துக்கிட்டேன். என் மருமக கிட்டயே சொல்லிட்டேன்ப்பா. நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நீங்க 2 பேரும் எனக்கு நல்ல செய்தி சொல்லணும். உட்காரலாமா? என்ன? மூக்குல விபூதி. ஓகேவா? மீரா, நான் ஒன்னு சொல்லவா? நீ ரொம்ப அழகா இருக்கு. போங்க, போய் சொல்றீங்க. எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? ஆமா, பட்டு வெட்டி பட்டு சேலை எதுக்கு வேணாம் நீங்க? அது வந்து பல பூச்சிகளை கொன்னுட்டு அதுல வர அழகு தேவையில்லைன்னு தானே? ஐ லைக் இட். அப்புறம் நான் உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். எப்ப? எங்க பார்த்த? ஹாஸ்பிட்டல்ல அனாதை பொண்ணை எடுக்க வந்தீங்கல்ல. அப்படி போடு. நான் கூட எங்க என் பர்சனாலிட்டியை பார்த்து ஓகே பண்ணியோன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. அது வந்து என்னன்னு சொல்லு. அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் சொல்லட்டா? வேட்டி எடுத்து கொடுக்கணுமா? நீங்க ரொம்ப மோசம். அடுத்தவன் பொண்டாட்டிட்ட கேட்டாதான் மோசம். நான் என் பொண்டாட்டிட்ட கேட்கறது பாசம். போதும் மீரா, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. என்ன கொஞ்சம் போடுறேன்? இல்ல இல்ல கொஞ்சம். இல்ல கொஞ்சம். இதுக்கு மேல சாப்பிட்டா தொப்பை விழும். ஐயோ, அப்ப வேண்டாம். என்னங்க, எப்படி இருந்துச்சு? என்னது எப்படி இருந்துச்சு? சாப்பாடு தான். மீரா, நான் பசிக்கு சாப்பிடுறவன், ருசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா சொல்லலாம். இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். என்னங்க, என்ன பண்றீங்க? ஏன் பதர்? தட்டுல கை கழுவ கூடாது. ஏன்?
குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் அங்க போய் கை கழுவுங்க. எழுந்துருங்க. சொன்னா கேளு. எழுந்துருங்க. போங்க. இதான் வாஷ் பேசின். இங்கதான் கை கழுவணும். புரிஞ்சுதா? ஆரம்பிச்சுட்டாயா? இன்னும் என்னென்ன பழக்கத்தெல்லாம் மாத்த போறாளோ. சார் என்ன மீரா, ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? அவசரமா வர சொல்லல, வர சொன்னேன். என்ன விசேஷம்? ரொம்ப போர் அடிக்குதுங்க. சரி. அம்மா இருந்தாலாவது ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அவங்களையும் வேண்டுதல்னு குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. நான் அனுப்புனேன். அவங்க வேண்டுதலுக்காக கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப எப்ப வருவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது காரணம் சொல்லுங்க. சரி சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்க, வெளியே போலாம். மீரா, நான் ரெடி. நானும் எப்பவோ ரெடி. ஏய், வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணலையே. அப்படியா? என்னங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. சரி, போலாமா? எங்க? சினிமா? கோயிலுக்கு? தள்ளுங்க. கோவிலுக்கு போனா நான்வெஜ் அவாய்ட் பண்ணும். ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நியூயார்க்ல எப்படி இருக்கு? ஏன் கல்யாணத்துக்கு வரல? உன் மேல எனக்கு ரொம்ப கோவம். லேப்டாப்ப பேக்ல எடுத்து வை மீரா, நான் ஆபீஸ் போகணும். எடுத்து வச்சிடுறேங்க. உனக்கு எப்பவுமே அவசரம் தான். ஐயோ, ஒரு நிமிஷம் இரு. ஒரு முக்கியமான விஷயம், யுஎஸ் கல்ச்சருக்கு மாறிடாத, இந்தியன் கல்ச்சர்லயே இரு. ஆமா ஆமா, ஹஸ்பண்ட்னா என்ன, அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லு. அப்படியா? சரி சரி, அனுப்பிடு. இல்ல இல்ல, ஆர் மீரா. ஏய், இரு ஒரு நிமிஷம். என்னங்க, எனக்கு ஒரு நாள் லீவு போடக்கூடாதா? இல்ல மீரா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை. ரொம்ப முக்கியம். அவர் இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. இன்னொரு நாள் பேசலாம். ஓகே, சொல்லு. அப்படியா? ஏய், அவர் கிளம்பிட்டாரு. I'll call you later. Take care. Okay? என்னங்க, தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? ஒண்ணு என்கிட்ட பேசணும், இல்ல போன்ல பேசணும். ரெண்டையும் செஞ்சா எப்படி மீரா? சாரிங்க, யுஎஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட் பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிருந்தா, அதான் அவாய்ட் பண்ண முடியல. சாரி. ஏய், சாரி கேக்குற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. யூ கேரியா? என்னங்க, ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. வரேன்.